ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 595. இங்கு பிலா பாய் எனும் பக்தையின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஸ்ரீ பிலா பாய், இவர் பிறந்த ஊர் எது என்பது நிச்சயமாக தெரியவில்லை. அவ்வாறே இவரது புகுந்த ஊரும் தெரியவில்லை. என்றாலும் இவர் பெயர் மட்டும் பக்தர் குழுவுக்குள் மிகவும் புனிதமானதாக கருதி போற்றப்படுகின்றது. இவரது தந்தையார் மிகச்சிறந்த பக்தர். எப்பொழுதும் ஹரி 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 சரணம் என உச்சரித்த வண்ணம் இருப்பார். ஆகவே அவரை ஊரார் ஹரி பக்தர் என்று அழைத்தார்கள். அவர் மகளான ஸ்ரீ பிலா பாய் தந்தையிடமே கல்வி பயின்றார். தெய்வ பக்தியும் கூடவே வளர்ந்தது. வீட்டிலே தமையன்மார் இருவரும் முன்வினை பயனால் தெய்வ பக்தியில் வாசனை அற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு இடையே ஸ்ரீ பிலா பாய் தோன்றியது குப்பையிலே குறுக்கத்தி மலர்ந்தது ஒன்று சொல்லும்படி இருந்தன. உரிய காலத்திலே நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞனுக்கு இவரை மனம் செய்வித்தார்கள். தெய்வ பக்தி மிகுந்த இந்த மருமகளை புக்ககத்தார் கொண்டாடி வரவேற்றார்கள். 2 வருடங்கள் இன்ப மயமானதொரு வாழ்க்கையை சுவைத்தார் இவர். கணவனும் மாமனும் மாமியும் இவரை கண்ணில் கருமணி போல் பாதுகாத்தார்கள். ஆனால் அந்த இன்ப வாழ்வு நீடிக்கவில்லை. எதிர்பாராத ஒரு கொடு நோய்க்கு இரை ஆகிவிட்டான் ஸ்ரீ பிலாபாயின் கணவன். மேலே நடந்தவைகளை சொல்லுவானேன். புக்ககத்தாரின் ஆதரவு குறைந்து பிறந்தகம் வந்துவிட்டார் இவர். தங்களது ஒரே அருமை மகள் மஞ்சள் இழந்து மனம் இழந்து மலர் இழந்து வந்தது கண்ட பெற்றோர் தவியாய் தவித்து உருகினார்கள். ஆனால் இவரோ மிகவும் அமைதியாக, யார் யாருக்கு எவ்வளவோ அவ்வளவுதான் கிடைக்கும், ஊழ் வினையை யாராலும் மாற்ற முடியும், இதுவும் எம்பெருமான் திருவுள்ள பாங்கே என மொழிவார். தினந்தோறும் விடியற்காலையில் எழுந்து நீராடி வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் செய்வதோடு மலர் பறித்து மாலை கட்டி தந்தையின் பூஜைக்கு வேண்டியவைகளை செய்து முடித்து தானும் தனிமையில் அமர்ந்து பூஜை ராமாயண பாராயணம் இவைகளை செய்த பின்பே உணவு கொள்வார். இந்த நிலையிலே நாட்கள் சென்று கொண்டு இருந்தன. இவருடைய ஒழுக்கமும் செயல்களும் ஊராருக்கு ஒரு படிப்பினையாக இருந்தன. இவர் வாய் திறந்து எவரையும் அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் இப்படி நடவுங்கள் என்று சொன்னது கிடையாது. என்றாலும் உயர்ந்தோன் செயலை உலகமும் போற்றும் என்ற கீதா வாக்கியத்திற்கு இணங்க இவரை பலரும் பின்பற்றல் ஆயினர். இப்படியாக இருந்து வரும் நாளில் ஒருவர் பின் ஒருவராக தாயும் தந்தையும் இறைவன் அடி சேர்ந்து விட்டார்கள். பிறகு குடும்பம் தமையன்மார்களது ஆட்சியில் வந்தது. மெல்ல மெல்ல இவரது பூஜை முதலியவைகளை பற்றி அவர்கள் விமர்சனம் செய்யலானார்கள். நாள் முழுவதும் குடும்பத்துக்கு உழைப்பதை ஏற்றுக்கொண்ட அவர்களுக்கு குறிப்பிட்ட சில மணி நேரத்தை இவர் தெய்வ வழிபாட்டில் செலவு இடுவது விருப்பம் கிடையாது. எப்பொழுதும் தமக்கே அடிமையாக தம்முடைய கருத்தை ஒட்டியே பணி செய்து வாழ வேண்டும். தமது மனைவியருக்கும் குழந்தைகளுக்கும் மட்டுமே உழைக்க வேண்டும் என நினைத்தார்கள். நம்முடன் பிறந்தவள் நம்மையன்றி யார் ஆதரவு என்று எண்ணமே அவர்களுக்கு எழவில்லை. இதன் பின்பு சொத்துக்களை பாகம் செய்யும் சந்தர்ப்பமும் வந்தது. வெறும் வேலை செய்யும் பெண்ணாக இருந்தால் இருவருமே ஏற்பார். இவரோ பக்தை விருந்தோம்பல் வேணும் என்பார். இவரை காண வருவோரும் கைகட்டி நிற்பாருமாக பல பக்தர்கள் வரக்கூடும். இவரால் தொந்தரவும் அமைதி இன்மையும் தான் கிடைக்கும் என நினைத்தார்கள் உடன் பிறந்தோர். உண்மையான பகவத் பக்தி எங்கே இருக்கின்றதோ அங்கே பகைமைக்கு இடம் ஏது? அன்பின் மற்றொரு பெயரே பக்தி. இதே இடத்திற்கும் தன்மைக்கும் ஏற்ப நட்பு, வாத்சல்யம், பக்தி என்றெல்லாம் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கின்றோம். அன்பு இல்லாதவன் எத்தனைதான் பூஜை பாராயணங்கள் செய்தாலும்
அவன் மெய்யன்பன் ஆகமாட்டான். கருணை அல்லது பூத தயை என்பது எவனது நெஞ்சிலே இடம் பெறவில்லையோ அவன் மனிதனே கிடையாது. ஸ்ரீ பிலா பாய் தன் சகோதரரது சண்டையில் தலையிடவில்லை. சொத்திலே இவருக்கு உரிமை இல்லை என்றாலும் தந்தையார் பூஜித்து வந்த சாலிக்கிராம தெய்வ மூர்த்தங்களை தனக்கு அளிப்பார்கள் என நம்பியிருந்தால் பங்கு பிரிக்கும் பொழுது பூஜை பெட்டியும் அதிலே சேர்ந்து விட்டது. பூஜை பெட்டியை தனக்கு அனுப்பும்படி ஒரு ஆள் மூலம் இளையவனை கேட்டு அனுப்பினார். அவன் உண்மையாகவே தேடி பார்த்தான். பூஜை செய்யாமல் இவர் உணவு உட்கொள்ள மாட்டார் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் பெட்டி அவன் பங்கில் வரவில்லை. ஆகவே பெட்டி தன்னிடம் இல்லை என தெரிவித்தான் அவன். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகிய இறைவன் தன்பால் கருணை செய்யும் வரை உபவாசம் இருப்பது என தீர்மானித்தார். இவர் பிரார்த்தனைகளை பலப்படுத்துவதற்காகவும் விரதத்திற்காகவும் ஊன் விளக்கினால் அதை நோன்பு அல்லது உபவாசம் என்கின்றோம். நோன்பு அனுஷ்டிக்கின்றோம், இறைவனுக்காக செய்கின்றோம் என்ற நினைவு எழும்போது பக்தி தீவிரம் ஆகின்றது. உணவு புலன்களுக்கு பலம் தருகின்றது. புலன்கள் வலிமை பெற்றால் அவை மனதை தம் இச்சைப்படி இழுக்கும் தன்மை பெறுகின்றன. உணவு குறைவதனால் புலன்களின் சக்தி குறைகின்றது. மனதின் சக்தி தீவிரம் ஆகின்றது. புலன்களில் ஒன்றின் வன்மை குறைந்தால் அது மற்ற புலன்களில் அதிகமாக காண்கின்றது. கண் இழந்த பலருக்கு செவிப்புலன் அதிநுட்பமாக இருப்பதை காண்கின்றோம். அதுபோலவே புலன்களின் சக்தி குறைந்தால் அவற்றின் முழு சக்தியையும் மனம் பெற்று விடுகின்றது. அப்பொழுது தீவிரமாக இறைவனை தியானம் செய்யும் சக்தியை பெற முடியும் என்பதே உபவாசங்களை ஏற்படுத்திய நம் பெரியோர்களின் கருத்து. ஆனால் பக்தி இல்லாத ஒருவன் உபவாசம் இருந்தாலும் மனம் வலிமை பெற்றாலும் இறைவனது தியானம் கை கூடாது. பொறிகளின் சக்தி குறைந்தாலும் மனம் வழக்கம் போல தன் விருப்பத்தின் வழியே சென்று கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் புலன்களால் கைவிடப்பட்டாலும் மனதுக்கு வேறு பிடிப்பு கிடையாது. ஆதலால் பகவத் தியானம் செய்யும் பயிற்சியை மனம் பெற்று இருந்தால்தான் உபவாசம் தியானத்தை வளர்க்கும். இதனால்தான் பயிற்சியினால் பண்பட்ட மகான்களது உபவாசம் பயன் உடையதாக வெற்றி பெறுகின்றது. கடவுளை தியானிக்கும் பயிற்சி இல்லாதவருடைய உபவாசம் பயனற்று போகின்றது. ஆகவே உபவாசம் என்பதை பகவத் தியானத்தில் பயிற்சி பெற்றவர்கள் அனுசரிப்பில் எதிர்பார்க்கும் பயனை அளிக்கும். மற்றவர்கள் செய்வது பெயரளவில் உபவாசமே. இங்கே பூஜைப்பட்டி கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்துடன் உபவாசத்தை மேற்கொண்டார் ஸ்ரீ பிலா பாய். பக்தி என்ற நீர் நிலையை பெரு வெள்ளமாக்கியது இவர் உறுதி. நாள் ஒன்றும் 2 ஆயிற்று. 5 நாட்கள் நிர்மலமாக துதித்து கொண்டே இருந்தார். பல அருமையான கருத்துக்கள் அமைந்த பாடல்களை பாடி துதிக்கலானார். இப்படியாக பல்வேறு கருத்துக்கள் அமைந்த பாடல்களை எல்லாம் பாடி பாடி மெய்மறந்து சோர்ந்து விழுந்து விட்டார். ஒளி மயமானதொரு மண்டபம், அதன் நடுவே அழகிய பசும்பொன் ஆசனம், அதிலே அமர்ந்து பூதேவி ஸ்ரீதேவிகளுடன் ஆனந்தமாக உரையாடி கொண்டு இருக்கிறான் இறைவன். பெரிய திருவடியும் சிறிய திருவடியும் ஓரமாக நின்று இறைவனது திருமுக மண்டலத்தை பார்த்த வண்ணம் தமக்குள் ஏதோ பேச நினைக்கின்றார்கள். முகத்திலே புன்னகை தவிர சங்கு சக்கர கதா பத்மதாரியாக அங்கிருந்து எழுந்து வைகுண்ட நீல் வாசலை நெருங்கி வருவது ஸ்ரீ பிலாபாயின் கண்களுக்கு புலனாயிற்று. ஆனந்த மிகுதியினால் ஸ்ரீ பிலாபாயின் அகமும் முகமும் ஒருங்கே மலர்ந்தன. வைத்த கண் வாங்காமல் அந்த மோகன வடிவை பார்த்து நின்றார் இவர். இறைவன் தமது வலக்கரத்தை தூக்கி, ஏ ஸ்ரீ பிலாபாய் குழந்தாய், உன் உறுதிக்கு வெற்றி உண்டாகட்டும். அம்மா எழுந்திரு, இதோ உன் தந்தையின் பூஜை பெட்டி. திருவாராதனத்தை முறைப்படி செய்து வா. உனக்கு பக்தியும் வைராக்கியமும் ஞானமும் மேன்மேலும் வளரட்டும். உலகத்தார் உன்னை ஆதர்ச பெண்மணியாக கொள்ளட்டும் என கூறியது இவர் செவிகளுள் தெளிவாக கேட்டது. இப்பொழுது கனவிலிருந்து திடுக்கிட்டு கண் விழித்து எழுந்தார் ஸ்ரீ பிலாபாய். கண் எதிரே தந்தையின் பூஜை பெட்டி இவரை பார்த்து நகைப்பது போல் இருந்தது. இது கனவா நனவா
யாராவது வந்து பெட்டி வைத்து விட்டு போனார்களா என நினைத்தவராக தாளிடப்பட்டிருந்த தெருக்கதவை நோக்கினார். கதவு தாளிடப்பட்டு இருந்தது. சந்தோஷ மிகுதியினால் இவர் இதயம் துடித்தது. பெட்டியை திறந்து அதில் இருந்த அழகிய மூர்த்தியை எடுத்து கண்களில் ஒத்திக்கொண்டார். இவர் கண்களில் இருந்த ஆனந்த பஸ்பம் பெருகியது. திருச்சடையும் ஆண்டாலும் கனவு கண்டார்கள். இரண்டும் பலித்தன. அதுபோல் ஸ்ரீ பிலாபாயின் கனவும் பலித்தது. நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர் என கொண்டு அகத்தேயும் புறத்தேயும் இறைவனை பூஜை செய்யும் பக்தர்களுக்கு ஸ்ரீ பிலாபாயின் சரித்திரம் இன்றும் வரப்பிரசாதமாக விளங்குகிறது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்